வணக்கம். சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமர் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டிடி தினகரன் அண்ணன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நின்று கொண்டிருக்கிறேன். இங்க எங்களோட வந்திருக்கும் தியாக செம்மல் எங்களுடைய கௌரவ தலைவர் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் வந்ததுலேருந்து எங்களோட தான் இருக்கிறாரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாஸ்கர் அண்ணன், அப்புறம் எங்களோட சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேசன் அண்ணன், அதுக்கப்புறம் குமார் அண்ணன் வந்து கூடவே முன்னாள் சேர்மன் அவரும் கூடவே வந்துட்டு இருக்கிறாரு. முருகன் அண்ணனும் கூடவே வந்துட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு எல்லாம் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் விட 2 மணி நேரமா எங்க காத்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். நம்ம மாதிரி ஒரு பெண் வேட்பாளர் அந்த அம்மாவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு வந்து கூடி இருக்கிற என்னுடைய அருமை சகோதரிகளுக்கும் அக்காங்களுக்கும் எங்க சின்ன பசங்க குட்டிங்க இருக்காங்க தங்கச்சிகளுக்கும் வணக்கம். ரொம்ப நன்றிமா. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். தண்ணீர் பிரச்சனை. அதை தீர்த்து வைப்பதற்காக என்ன முயற்சி எடுக்கணுமோ அதெல்லாம் நம்மளுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நானும் அதை செய்யணும். அந்த தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வந்து நம்ம மாவட்டத்துல சேர்த்து நம்ம மாவட்டத்தை தருமபுரிய முதன்மை மாவட்டமாக்கணும். தண்ணீர் பிரச்சனை நாளைக்கு ஒரு அம்மா கூட வந்து நம்மள கேட்க கூடாது. இல்ல எங்களுக்கு தண்ணி பிரச்சனை தீர்ந்துருச்சு, எங்க பிள்ளைங்க வந்து தினம் அதுக்காக போராட தேவையில்லை, நாங்க போராட்டம் பண்ணிட்டோம், எங்க பசங்க இப்ப நல்லா இருக்கிறாங்க, தண்ணி நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு கிடைக்குதுன்னு நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கணும். அதற்காக தான் நான் வாய்ப்பு கேட்கிறேன். நான் வந்து கண்டிப்பாக அந்த தண்ணியை பெற்று தருவேன் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க எல்லாம் வந்து சரி நம்ம வந்து மாம்பழ சின்னத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அது நீங்க பண்ணீங்கன்னா என்னால போய் எங்கனால பேச முடியும். நம்ம இப்ப கூட அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரோடையும் போய் நான் கண்டிப்பாக நம்முடைய பெண்களுக்காக, நம்முடைய தாய்மார்களுக்காக, நம் வருங்கால குழந்தைங்களுக்காக நாம் போய் பேசி அந்த தண்ணியோ வேலை வாய்ப்பு படிச்சுட்டாலும் வேலை இல்லை தருமபுரியில, அதுக்கான வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் நல்ல படிச்ச பசங்களுக்கு வேலை கிடைக்கணும், திறமையான பசங்களுக்கு வேலை கிடைக்கணும். அதற்காகவும் நான் கண்டிப்பாக உறுதியா பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாக்களிச்சு என்னை வெற்றி பெற செய்யுங்க. 6வது இடத்துல இருக்கும் மாம்பழ சின்னம். கண்டிப்பாக எனக்கு மாம்பழத்துல நீங்க வாய்ப்பு அளிக்கணும். உங்க வீட்டு பெண்ணு நான் போய் பேச தயாரா இருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களாமா? நன்றி நன்றி. மாம்பழ சின்னத்துல வாய்ப்பு நமது சின்ன நமது